ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வீட்டில் பால் காய்ச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டா திரிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாலை தூக்கி வீசாமல் ஒரு சூப்பராக மில்க் ஸ்வீட் ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் நைட்டு பால் காய்ச்சி வச்சுருந்தேன். நல்லா தான் பொங்கி வந்துச்சு. ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பால் இது போல் திரிஞ்சு போயிடுச்சு. இந்த பாலை தூக்கி வீசாமல் ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இந்த பாலை ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு ஆனில் வச்சு நல்லா சூடு பண்ணி பொங்க வச்சு எடுத்துக்கலாம். பால் நல்ல கெட்டியான ஆவின் பால் தான். நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றி காய்ச்சலை. ஆனாலும் இதில் தண்ணி கண்டென்ட் இருக்கும். நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா பார்ப்போம் பாலும் தண்ணியும் பிரிஞ்சு வருதான்னு. ஏன்னா நம்ம நார்மலான பாலை திருட்டு வைக்கும்போது பால் தனியாக பிரிஞ்சு வரும். பால் இப்போ பொங்கி வந்துருச்சு. நம்ம திருட்ட வச்ச அளவுக்கு பால் பிரிஞ்சு வரல. அதனால் பாலை இது போல் வடித்து எடுத்துடலாம். நல்லா திக்கான பால் மட்டும் வடிகட்டியில் நிற்கட்டும். மீதி தண்ணி எல்லாம் இது போல் வடிஞ்சு வந்துருச்சு. ஸ்பூனை வச்சு நல்லா இது போல் பாலை அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மில்க் சாலிட்ஸ் மட்டும் மேலே நிற்கிது. தண்ணி எல்லாம் அப்படியே கீழே வந்துருச்சு. பேனில் நான் 1/4 கப் அளவுக்கு மட்டும் பால் ஊற்றிக்கிறேன். இதில் வடித்து வச்சுருந்த அந்த பாலை போட்டுடலாம். எப்படி இருந்தாலும் இந்த பாலோட சேர்த்தி நம்ம கலந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா இந்த பாலோட சேர்த்தி நம்ம ஊற்றின பாலுமே கெட்டு போக தான் செய்யும். அதனால நிறைய பால் ஊற்ற வேண்டாம். இது போல் ஸ்பேட்டுலா வச்சு நான்ஸ்டிக் டவாவில் நல்லா கலந்துட்டுக்கோங்க. ஸ்பேட்டுலாங்கும்போது பாலை இந்த மில்க் சாலிட்ஸோடு நல்லா கலந்துடும்போது ஈஸியாக இருக்கும் அமுத்தி அமுத்தி விட்றதுக்கு. அப்போது பால் திட்டாட்டம் இல்லாமல் நல்லா மர்ஜ் ஆன மாதிரி ஆகிடும். பாலை நல்லா இது போல் கலந்துட நம்ம சேர்த்து வச்சுருந்த பாலுமே நல்லா இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கும். இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை போட்டுக்கிறேன். இந்த சர்க்கரையை பாலோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்குங்க. 4 டேபிள் ஸ்பூனுங்கிறது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்திக்கலாம், உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து. பாலை சர்க்கரையோட சேர்த்து நல்லா கலந்துட்டுடலாம். சர்க்கரை சூடுபட நல்லா இலகி அதிலிருந்தும் தண்ணியாட்டம் வர ஆரம்பிக்கும். அந்த சர்க்கரையுமே பாலோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு நல்ல ஒரு ஸ்வீட் தன்மை கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். பால் எப்படி ரெடியாகும் அப்படின்னா எந்த ஒரு தண்ணி தன்மையும் ரிலீஸ் ஆகக்கூடாது. நல்லா திரண்டு வர்றது போல் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போவே எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது, ரொம்ப சல்லுன்னு இருக்கும். இன்னமும் இந்த பாலில் தண்ணி கண்டென்ட் இருக்குது. தண்ணி இல்லாமல் நல்லா இது போல் கலந்துட்டுட்டு நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்திருக்கேன். பால் பவுடரை இந்த பாலோட சேர்த்து நல்லா கலந்துடும்போது எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போதே தெரியும், பால் பவுட்ரு சேர்த்தி நம்ம ஸ்வீட் செய்யும்போது இருக்கிற டேஸ்ட்டுக்கும் பால் பவுட்ரு சேர்த்தாமல் இருக்கிற ஸ்வீட் டேஸ்ட்டுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பால் பவுட்ரு சேர்த்தும்போது இந்த பால் எல்லாமே நல்லா நீட்டாக மர்ஜ் ஆகும். இதில் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கிறேன். இப்போது இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எந்த ஒரு தண்ணி தன்மையும் இல்லை. இதில் வாசனைக்காக நான் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கிறேன். நல்லா ட்ரையாக நல்லா மர்ஜ் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். திரும்பவுமே ஸ்பேட்டுலா வச்சு நான் நல்லா இது போல் அமுத்தி தான் கலந்துட்டுருக்கேன். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். இது போல் எப்போவுமே அமுத்தி கலந்துடும்போது தான் திருட்டாட்டம் இருக்காது. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் நெய் கிரீஸ் பண்ண பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. இதை நல்லா இது போல் அமுத்தி விட்டுட்டு ஆற விட்டுறலாம்.
அப்போ தான் பால்கோவா நல்லா செட் ஆகிருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா நான் இது போல் ஒரு பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த கிண்ணத்தில் போட்டோமோ அந்த கிண்ணத்தோட ஷேப்பில் நல்ல சூப்பராக செட் ஆகிருக்கு. மேலே நான் கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், திரிஞ்ச பாலில் இருந்து சூப்பராக பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போலவே பால்கோவா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை.